அதிமுக சார்பில் 5வது நாளாக விருப்ப மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவில் விருப்பமனு என்பது பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதியிலிருந்து 234 தொகுதிக்கும் சட்டமன்ற மற்றும் புதுச்சேரி, கேரளா மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வாங்கி தற்போது விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5வது நாளாக இன்று விருப்ப மனுக்கள் வாங்கி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்குமாக 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்று அதிக அளவிலாக விருப்ப மனுக்களை வாங்கி தாக்கல் செய்வதற்கு ஆர்வம் காட்டாத நிலையில் இன்று அமாவாசை தினம் என்பதால் அதிக அளவில் கட்சி அலுவலகத்திற்கு அதிமுக வந்துள்ளனர். நேற்று தினம் குறைவாக இருந்த நிலையில் இன்றைய தினம் அதிக அளவில் வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களது விருப்ப மனுக்களை வாங்கி, குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தங்களுக்கு விருப்பமானவர்கள் மீதான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மதுரை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவர்களோட ஆதரவாளர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் மற்றும் அவரவர்களுக்கான விருப்ப மனுக்களையும் இன்று மிக ஆர்வத்துடன் வாங்கி தாக்கல் செய்வதை நாம் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.